Hello students, welcome back to our channel. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது பெல் டைமிங். ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஹாலில் வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி நீங்கள் கட்டிட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் சார் அனலாக் வாட்ச் கட்டிட்டு போகலாமா? கட்டிட்டு போகலாம். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்விஜிலேட்டர், டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கூல். ஸோ எதுவுமே நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்ம ஃப்ரீயாக போய் எழுதணும். அங்கே போயிட்டு நம்ம இந்த வாட்ச் இருக்குன்றதுல ஒரு பிளானில் போவோம், அங்கே வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த டென்ஷனே வேண்டாம், அந்த வாட்சை கழட்டி வச்சுட்டு போயிருங்க. ஸோ உங்களுக்கு பெல் டைமிங் நான் சொல்லிடுறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த ரைட்டிங். எக்ஸாமில் எழுதுகிறப்ப என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு 9 மணிக்குள்ளே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாளைக்கு ஃபஸ்ட் டேலாம் 8:45 9க்குலாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போகணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா, ரைட், அதை பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன அப்படின்னா, 9 o'clock போனதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருங்க. 9:45க்கு உங்களுக்கு ஃபஸ்ட் பெல் அடிப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிருக்கணும். அப்போ தான் நான் பென்சில் வாங்க போனேன், அப்போ தான் நான் ரெஸ்ட் ரூம் போனேன். தயவு செய்து இது எதுவுமே பண்ணாதீங்க. இட் வில் கிரியேட் அ கேவ்ஸ். கேவ்ஸ்னால் என்னது, நம்மளோட இங்கிலீஷ் படி ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர், உங்கள் டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய ப்ராப்ளம். அதனால் ரெஸ்ட் ரூமெல்லாம் 9:30க்கெலாம் போயிட்டு, உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸும் விடுவாங்க, 9:30க்கே விட்டுருவாங்க. போயிட்டு வா, பேக்கெல்லாம் ஒரு இடத்துல வை அப்படின்னு 9:45க்கு ப்ரேயர் பண்ணுவேன் சொல்கிறதெல்லாம் ப்ரேயர் பண்ண வைப்பாங்க. ஸோ பி ரிலாக்ஸ், காம் அண்ட் கூலாக ரிலாக்ஸ்டாக இருங்க. சூப்பராக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ எழுத போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் பெல் அடித்தோன்னே எல்லோரும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறீங்க. செகண்ட் பெல் 9:55க்கு அடிப்பாங்க. 9:55க்கு அடித்தோடனே உங்கள் முன்னாடி கொஷின் பேப்பர் பண்டில் காமிப்பாங்க. அதில் யாராவது 2 பேரை சைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த 2 பேர் சைன் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கொஷின் அவுட் ஆகலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக. ஸோ 2 பேர் சைன் பண்ணோடனே கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணி ஏபி வரிசையெல்லாம் சப்ஜெக்ட்ஸ்க்கு இது மாதிரி பிரிச்செல்லாம் வச்சுருவாங்க. வச்சுட்டு அடுத்து அதாவது 9:55க்கு 2 பெல் அடிக்கும். அடுத்து 10 மணிக்கு 3 பெல் அடிக்கும். 3 பெல் அடித்தோடனே கொஷின் பேப்பரை கொடுத்துருவாங்க. கொஷின் பேப்பரை வாங்கின உடனே ரொம்ப முக்கியமான விஷயம், டென்ஷன் ஆகாதீங்க. கூலாக ரிலாக்ஸாக ரீட் பண்ணுங்கள். 10 minutes இருக்கும். 10 minutesன்றது ரொம்ப அதிகமான டைம் அந்த கொஷின் பேப்பரை ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ பொறுமையாக கொஷினை அழகாக நிறுத்தி மெதுவாக ரீட் பண்ணுங்கள். அப்பயே பெனில் பென்சிலில் தயவு செய்து ஏதாவது மார்க் பண்ணி வைக்காதீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு, அதை பண்ணக்கூடாது. ஸோ அதை பண்ணிங்கன்னா அது வந்து மால் ப்ராக்டிஸ்க்கு ஈக்குவல் மால் ப்ராக்டிஸ் தான் அது. அதனால் அதை பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க. அதனால் அதை எதுவும் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 4 பெல் 10 minutes கழிச்சு அடிப்பாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுத்துட்டு கண்டிப்பாக இன்விஜிலேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அக்கௌண்டன்சி, நீங்கள் இங்கிலீஷ் பேப்பரில் தமிழ் எக்ஸாமையோ தமிழ் பேப்பரில் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுனா உங்கள் பேப்பரை வேலிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே கோடு போட்ட பேப்பர். ஸோ மாறும். அடுத்த கோடு போடாத பேப்பரில் பார்த்தீங்கன்னா தமிழுக்குன்னு தனியாக வேறு, மேக்ஸுக்கு தனியாக வேறு பேப்பர், கெமிஸ்ட்ரிக்கு சரி எல்லாமே கோடு போடாது தானே. பட் த டாப் ஷீட் வேரிஸ். உங்களோட ஃபஸ்ட்டு பேஜ் ரொம்ப முக்கியமானது. அந்த முக்கியமான பேஜ் மாறுச்சுன்னா உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே மாறிடும். பிகாஸ் அந்த பேப்பர் போகிறப்ப ஃபிசிக்ஸ் பேப்பராக தான் போகும். உங்களோட ஃபிசிக்ஸ் பேப்பர்லாம் அதுக்கு தெரியாது. உள்ள ஃபிசிக்ஸ் இருக்கான்லாம் பார்க்க மாட்டாங்க. ஃபிசிக்ஸ்ன்னு போட்டு தான் ஃபிசிக்ஸ் பேப்பரில் போயிடும். அதனால ரொம்ப கவனம். அதனால் அவங்க கொடுத்தோடனே பேப்பரை செக் பண்ண சொல்கிறப்ப உங்கள் பேர், எக்ஸாம் டேட்டு, அதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டரு, என்ன குரூப்பு, இன்றைக்கி என்ன எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களோட ஃபோட்டோ, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் சீல் ஏற்கனவே வச்சுருக்கும், அது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க. அவங்க என்னென்ன செக் பண்ண சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கவனமாக அந்த ஒரு 5 minutes செக் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை கவனிக்கவே மாட்டாங்க. அப்போ தான் கொஷின் பேப்பரை ரீட் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். நான்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன். நம்ம சொல்கிறப்ப கவனிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு சொல்லுவேன் நான், இதை பண்ணுங்கப்பா தம்பி, இதை பண்ணு. ஆனாலும் ஒரு சிலர் என்ன அப்படின்னா மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோக்கு கீழே சைன் பண்ண சொல்லுவாங்க, மறக்காமல் சிக்னேச்சர் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் உங்களோட ஹால் டிக்கெட்லேயும் இன்விஜிலேட்டர்கிட்ட சைன் வாங்கிடுங்க. இது ரெண்டையும் அவங்களே பண்ணிவிடுவாங்க. அவங்க பண்ணலைனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக உங்கள் ஆன்சர் ஷீட்டில் அவங்க நீங்கள் ப்ரெசென்ட்ன்ற காலமில் டிக் பண்ணி சைன் பண்ணணும். ப்ளஸ் உங்கள் ஹால் டிக்கெட்டில் சைன் பண்ணணும். இது ரெண்டையும் மறந்துடுறாங்க. இது எல்லாமே 10-15க்குள்ளே முடிஞ்சிடும். 10-15க்கு ஒரு லாங் பெல் அடிப்பாங்க, அல்லது 5 பெல் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். நீங்கள் மார்ஜின் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு ½ an hourக்கும் 10:45, 11:15, 11:45, 12:15, 12:45, 1:10க்கு 1:10க்கு ஒரு வார்னிங் பெல் அடிக்கும். கண்டிப்பாக இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க, நீங்கள் அதை கேட்டுக்கலாம். அடுத்து 1:15க்கு ஓவர் பெல். சார் நான் வாட்ச் கட்டிட்டு போல எப்படி டைம் பார்த்துக்கிறது? ஒவ்வொரு தடவை பெல் அடிக்கிறப்பையும் கண்டிப்பாக உங்கள் இன்விஜிலேட்டர் வார்ன் பண்ணுவாங்க. ½ an hour ஆகிடுச்சு, 1 hour ஆகிடுச்சு, இன்னும் 2 hours இருக்குது, இன்னும் 1 hour இருக்குது, லாஸ்ட் 1 hour, லாஸ்ட் ½ an hour, லாஸ்ட் 10 minutes, லாஸ்ட் 15 சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் வாட்சை நம்பி போக வேண்டாம், இன்விஜிலேட்டரை நம்பி போங்க. தாராளமாக நம்பி நீங்கள் போகலாம், சரியா? அதனால் இன்விஜிலேட்டரை நம்பி போகலாம். அதாவது ஆன்சருக்கு இல்லை,
டைமிங்க்கு. நிறைய பேர் ஆன்சருக்கு இன்விஜிலேட்டர் நம்பி போகலான்னு நிறைய பேர் இன்விஜிலேட்டர் நம்பி போகாதீங்க. சம்டைம்ஸ் மிஸ்டேக் நடக்கலாம். ஸோ அவங்களுக்கு அது சரின்னு தோணலாம். நான் என்னையுமே சொல்கிறேன், நானும் அதுக்கான சொல்லித்தர மாட்டேன்லாம் இல்லை. கெமிஸ்ட்ரி எக்ஸாம்னா நான் சொல்கிறேன், நானே கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு என்ன போட மாட்டாங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாமை போய் என்னை கொண்டு போய் அக்கௌண்டன்சி ரூமில் சூப்பர்விஷன் பார்க்க சொல்லுவாங்க. அதனால் தமிழ் இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த குளறுபடிகள்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதிடுங்க. ரைட்டா? ஓகே. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? தேங்க்யூ பசங்களா. பாய். See you.